ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கார்த்திகை தீப வீடியோ விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:30 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை. ஸோ இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பம் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு காலையிலே பார்த்திங்கன்னா மாவெல்லாம் அரைச்சி வச்சு நல்லா புளிக்க வச்சாச்சு. ஸோ இப்போ நல்லா ஊற்றி எடுத்துட வேண்டியதான். ஸோ கடகடன் இந்த வேலையை முடித்தா தான் நம்ம வந்து விளக்குக்கிட்ட போக முடியும். அப்படியே பார்த்திங்கன்னா மழையும் சைட் பை சைடாக பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மழைக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, என்ன மழை பெஞ்சாலும் நம்ம பண்ணுற வேலை பண்ணிட்டு தானே இருக்கணும். ஓகே, நம்ம கடகடன் அப்பத்தை போட்டு எடுத்துடலாம். ஸோ அப்பம் வந்து நான் வந்து இப்போ தொடர்ந்து வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பரான ரெசிபி. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். பச்சரிசி ஊற வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டோவில் காய்ச்சி ஊற்றி அரைச்சி அது கூட வாழைப்பழத்தை போட்டு அரைச்சி எடுத்தோம். நமக்கு வந்து மாவு கன்சிஸ்டன்சி சூப்பராக ரெடி ஆயிரும். மாவு வந்து கட்டியாக இருக்கணுங்க, அவ்வளோதாங்க விஷயம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ தண்ணியாக இருந்தால் தான் வராது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா கடகடன் மணி வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக டிவியில் வந்து திருவண்ணாமலையில் தீபம் பார்த்துட்டு தான் நான் வந்து வீட்டில் வந்து விளக்கும் ஏற்றுனேன். ஸோ வந்து நீங்களாம் எத்தனை மணிக்கு ஏற்றுனீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாரல் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து விளக்கு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஆனால் இந்த வருஷம் பரவாயில்லைங்க, கொஞ்சமாவது விளக்கு வைக்க இருந்துச்சு. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர புயல் மழை, பயங்கர மழை தான் இருந்துச்சு. இந்த வருஷமும் சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடகடன்னு பார்த்திங்கன்னா விளக்குமே வச்சாச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ஜெகஜோதியாக வீடு ஃபுல்லாக அப்படியே விளக்கெல்லாம் வச்சோடனே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாமிக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு உருளியில் பூ போட்டு பிரசாதம் எல்லாம் எடுத்து வச்சு குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டோங்க. சூப்பராக இருந்தது. நீங்கள்லாம் எப்படி கொண்டாடினீங்க கார்த்திகை தீபத்தை அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம ஒரு நாள் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம விளக்கெறியறதுக்கு தொடர்ந்து 3 நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் வீட்டில். ஸோ பார்த்திங்கன்னா வீடை வந்து சுத்தம் பண்ணுறது, அடுத்ததாக பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே தேய்க்கிறது, பூஜை ரூமை சாமி ஃபோட்டோ எல்லாமே சுத்தம் பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா பழைய விளக்கு எல்லாமே வச்சுருப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணுறது. அப்புறமா நம்ம வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விளக்காக நம்ம வந்து அந்த டைமில் ஒரு புது விளக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுவுமே நானுமே இந்த வருஷம் விளக்கும் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வாசல் எல்லா பக்கம் விளக்கு வச்சுட்டு கிச்சன்லேயுமே ஒரு விளக்கு வச்சாச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாமி கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையுமே பண்ணியாச்சு. ஸோ நல்லா வீடு முழுக்க சாம்பிராணி எல்லாம் போட்டு ஸோ நல்லா இருந்தது. நல்ல ஒரு வைபாக இருந்தது. அந்த தீபத்தை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அந்த நம்ம வீடே பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் தகன்னு மின்ன மாதிரி இருந்துச்சு. அந்த தீப ஒளி பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கடைசியில் கற்பூர ஆரத்தியுமே நல்லபடியாக காமிச்சாச்சு. ஸோ சாமி கும்பிட்டு அப்படியே உட்காரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ நம்ம சின்ன வயசில் கார்த்திகை தீபம்லாம் கொண்டாடிருப்போம் தெரியுங்களா. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக சேர்ந்து ஒவ்வொரு தெருவுக்காக போய் எல்லார் வீட்டில் எங்கெல்லாம் விளக்கு வச்சுருக்காங்க, என்ன மாடலில் வச்சுருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் அப்படி சின்ன வயசில் கேங்காக சுற்றிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நாங்களாம் சுற்றிருக்கோம், நல்லா ஜாலியாக இருக்கும். டியூஷன்லாம் போயிட்டு வந்து சீக்கிரம் போயிட்டு வந்து வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றா சேர்ந்து சுற்றுவோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கலர் மெழுகுவர்த்திலாம் அதுவே கொஞ்சம் அற்புதமாக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லைட்டை ஆஃப் பண்ணி எப்படி பார்த்தோம், எப்படி இருக்குது விளக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. கோல்டனாக இருந்தது வீடு ஃபுல்லாகவே. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தெருவெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக விளக்கு எல்லா பக்கமும் வச்சுருந்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த சொக்கப்பானை எரிக்கிறது அதுவுமே உண்டு. அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணுவாங்க போல். இன்னும் உடல மழையுமே பெஞ்சிட்டு இருந்தது. நாங்களும் இருக்கோம் அப்படின்ட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா இருந்துட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அப்படியே இந்த விளக்கெல்லாம் பார்க்கும்போது நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாகவே இருந்துச்சு. அப்புறமா சரி நம்ம மற்ற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலை பார்க்க போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்து.